ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ பார்த்தீங்கன்னா ஈடி மணின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்துருக்கு. அந்த ஆப் மூலமாக நம்ம யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே சிப் கூட ஆரம்பிச்சிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய கூட நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஆப் தான் அது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 இயர்ஸாக நான் வந்து ஒரு சில அமௌண்ட்டை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு தான் வரேன். பட் எனக்கு லம்பாக போடுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸும் வந்து ஹெவியாக ஆகுது. ஸோ நான் சிறுக 100-200 அப்படின்னு நான் போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஏதோ அதில் வந்து ப்ராஃபிட் வர மாதிரி தெரியுது. அதை நம்ம வந்து மனசில் வச்சு நம்ம அதிகமாக வந்து நம்ம இதில் போடுறப்ப நமக்கு லாஸும் ஆக நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க அவைலபிள் அமௌண்ட் வந்து 15,600 வரையுமே நான் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நான் அரௌண்டு ஒரு 11,000க்கு மேலே வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேஷ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனுக்குள்ளே போனால் நமக்கு அந்த லோன்ஸ் அவைலபிலிட்டி இருக்கான்றது நம்மளால் பார்க்க முடியும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 lakhs லோன் வந்து இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிற மாதிரி அவைலபிலிட்டி வந்து காமிச்சிக்கிட்டே இருந்தது. ஸோ நிறைய பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோன்லலாம் கூட பார்த்திங்கன்னா மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ நிறைய ஃபோன் கால்ஸ் கூட வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு லோன் வந்து ஐடிஎஃப்சி பேங்க் மூலமாக நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக நான் எடுத்து என் கசினுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். 5 லட்ச ரூபாய் லோன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜரில் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 lakhs கூட எடுக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லிக்வி லோன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனி போல். ஐடிஎஃப்சின்றது வந்து பேங்க்கு. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து எனக்கு கிடச்சிருந்தது. ஆனால் இந்த லிக்வி லோன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஏஜென்சி மாதிரி தெரியுது. ஆனால் அதுலேயுமே பார்த்திங்கன்னா 0 foreclosure சார்ஜஸ், 0 பேப்பர் ஒர்க்கு, மல்டிபிள் வித்ட்ராயல்ஸ், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இந்த மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஐடிஎஃப்சி பேங்க்லேயும் இருந்தது. நான் அது மூலமாக தான் நான் வந்து ஒரு லோன் வந்து நான் எடுத்து கொடுத்துருந்தேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா நவ்வுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஎம்ஐ பிளான் எல்லாமே காமிக்குது. இப்போ நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அந்த இஎம்ஐஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு இன்ஸ்டன்ட் கேஒய்சி நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஃபெட்ச் ஆகிடுது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லோன் வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்மளால் எடுத்துக்க முடியுது. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய கசினுக்கு நான் லோன் எடுத்து கொடுத்தப்ப நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஐடிஎஃப்சி பேங்க் மூலமாக கிடைச்ச அந்த 5 lakhsக்கு 6 monthலேருந்து 60 months வரையுமே பார்த்திங்கன்னா நமக்கு இஎம்ஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய கட்டாமல் நமக்கு இப்போ காசு தேவைப்படுதுன்றதுனால நம்ம எடுக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா 30 months வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் 19,850 கிட்ட வந்து கட்டுற மாதிரி வருது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாய் வந்து வட்டி கட்டுற மாதிரி வருது. 5 லட்ச ரூபாய் லோன்னா அதில் 1 லட்ச ரூபாய் வட்டியே போயிடுது. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு ப்ராசஸிங் சார்ஜும் போடுறாங்க. 2.25% வந்து ப்ராசஸிங் சார்ஜ். அதுக்கு வந்து 18% ஜிஎஸ்டியும் வந்து போடுறாங்க. அதனால் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன காசே பார்த்திங்கன்னா 4,86,000 சில்லற தான் கிரெடிட் ஆச்சு. அது வந்து ப்ராசஸிங் சார்ஜை வந்து கழிச்சிட்டு தான் வந்து போட்டாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதம் 19,900 கிட்ட வந்து கட்டுற மாதிரி வருது. 30 மாதத்துக்கு வந்து கட்டுற மாதிரி வருது. ஸோ இப்போ இந்த லோன் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஈடி மணியில் நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி நான் வித்ட்ராயல்லாம் பண்ணியிருக்கேன்றதுனால அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெட்ச் ஆகிடுச்சு. அந்த அக்கௌண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து கிரெடிட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த அக்கௌண்ட்டில் இஎம்ஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பிடிச்சிப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட் வந்து நெசசரியாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வந்தது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரொசீஜர் வந்து இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஏடிஎம் கார்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட நீங்கள் அதில் போடணும். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ரூபாய் வந்து சாம்பிளுக்கு வருது. அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து 1 லட்ச ரூபாய் வரையுமே பார்த்திங்கன்னா அவங்களால வந்து எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி வந்து மேண்டேட் வந்து வாங்கிக்கிறாங்க. ஆனாலுமே பார்த்திங்கன்னா அவங்க மாதம் அந்த என்ன இஎம்ஐயோ அந்த இஎம்ஐ மட்டும் தான் பிடிப்பாங்க. மேக்ஸிமம் இஎம்ஐ கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த பவுன்சிங் சார்ஜ், அந்த சார்ஜ், இந்த சார்ஜ்
சார்ஜெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் உஷாராக அந்த பேங்க் வந்து 1 லட்ச ரூபாய் வரையுமே நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த மேண்டேட் வந்து நம்மளோட வாலண்டியராக நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஆகி போகுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடிபி மூலமாக இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1 மினிட்ல நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இந்த வாட்டி கிடைச்ச ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 13.99%. 30 மந்த்ஸ்க்கு நான் எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஃபிக்ஸடாக தான் இருந்தது. 6 மந்த்லேருந்து 60 மாதம் வரையுமே இதே பர்சன்டேஜ் தான் அவங்க வந்து போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து இது 30 மந்த் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு கசின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களால கட்ட முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் இந்த 30 மந்த்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணி நான் ப்ரொசீட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெடியூசிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து பார்த்துக்க முடியுது. ஃபஸ்ட்டு 19,900 கட்டுறோம்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 5,900 rupees வந்து வட்டி போகுது. பேலன்ஸ் இருக்கிறது வந்து அசல். ஆனால் அடுத்தடுத்த மாதம் பார்த்திங்கன்னா அசல் வந்து கூடிக்கிட்டே போகும், வட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால தான் இது ரெடியூசிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எப்படி கணக்கு போட்டாலும் பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் சார்ஜ் அது வந்து ஒரு 2.25% ப்ளஸ் ஜிஎஸ்டி பிடிச்சிருந்தாங்க இல்லையா, அது அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 1,10,000 ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து பேங்க்குக்கு எக்ஸ்ட்ராவாக கட்டுற மாதிரி வரும். அதாவது ஒரு 5 லட்சம் ரூபாய்னா அதுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நம்ம வட்டி கட்டுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கணக்கு போட்டால் ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு 3,800 ரூபாய் அந்த மாதிரி தான் வருது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 லட்சம் ரூபாய் 1 ரூபாய் வட்டிக்கு வாங்கினா கூட மாதம் 5,000 ரூபாய் மட்டுமே வட்டி கட்டணும். 2 ரூபாய் வட்டின்னா 10,000 ரூபாய் வட்டி கட்டணும். ஸோ 3 ரூபாய் வட்டினா 15,000 ரூபாய் வட்டி மட்டுமே கட்டணும். ஆனால் இங்கே அந்த அசல் வட்டி ரெண்டுமே சேர்த்து 20,000 தான் கட்ட போகிறோம். டோட்டலாகவே பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கும் மேலே தான் 1,10,000 ரூபாய் தான் நம்ம வட்டி கட்ட போகிறோம். அதனால் இது 3/4 பைசா வட்டியை விட கம்மியாக தான் நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் லோன்ஸ் வந்து நிறையவே அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்லா வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணதுனால என் மேலே ட்ரஸ்டடாக இருக்கிறதுனால எனக்கு ரெகுலர் இன்கம் இல்லைனாலும் நான் வந்து சேலரிட் பீப்புள் இல்லைனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு லோன்ஸ் மேலே லோன் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணதுனால அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த பெரிய அமௌண்ட் வந்து உதவியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு மற்ற லோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஸோ எனக்கு கிடைச்ச லோன்ஸ்லேயே ரொம்ப பெஸ்ட் இன்ட்ரெஸ்டான லோன் மட்டும்தான் நான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த 5 lakhs வந்து எலிஜிபிள் இருந்தது. ஸோ 5 lakhs வரையுமே நம்ம எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு அதில் ஒரு 2 lakhs கிடைச்சா போதும்னு நினைப்பாங்க. ஸோ 2 lakhs மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு 5 lakhsமே வேணும்னு சொல்லி கேட்டதுனால நான் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ வித்தின் ஃபியூ மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கூட ஆகிடுச்சு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நான் இதில் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எடுக்க முடியும்ன்றது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது வந்து உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கூப்பிட்டு கொடுப்பாங்க. எனக்கு ஒரு காலத்தில் ஒரு 50,000 ரூபாய் கூட லோன் வந்து எந்த பேங்க்கும் கொடுக்கல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லா கிரெடிட் கார்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லோன்ஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிற மாதிரி அவைலபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து யதார்த்தம். ஒரு காலத்தில் வந்து நம்ம போய் கேட்டால் கூட அவங்க கொடுக்கல. இன்னைக்கு அவங்க ஃபோன் மேலே ஃபோன் வந்து போட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்ம வந்து எடுக்கிறது இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் லோன் தேவைப்படுது, நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்கான்றது நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருந்தால் அந்த கிரெடிட் கார்டோட அந்த கஸ்டமர் கேரில் கூட கால் பண்ணி ஏதாவது அவைலபிலிட்டி இருக்கா அப்படி ஏதாவது வந்து இன்டிமேட் பண்ணுங்கன்னு சொல்லி வைங்க. அப்போ தான் உங்களால் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் லோன்ஸ் எல்லாம் ஈஸியாக எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த லோன் எடுத்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் ஐடிக்கு சாங்ஷன் லெட்டர், அதுக்கப்புறம் அமோர்டைசேஷன் ஷெட்யூல், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக டாக்குமெண்டேஷன் எல்லாமே பிடிஎஃப்ல வந்து வந்துடுது. அதுக்கான அந்த பாஸ்வேர்டு எல்லாம் கூட எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மெயிலே கூட நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து நம்ம வீட்டில் உட்காந்தபடியே அப்ளிகேஷன் போட தேவையில்லை, எந்த ப்ரூஃப்ஸும் சப்மிட் பண்ண தேவையில்லை, யார் முகத்தையும் பார்க்க தேவையில்லை, இவ்வளோ ஈஸியாக நம்மளால் லோன் வந்து எடுக்க முடியுது. ஸோ நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன்ஸை பொறுத்து, நீங்கள் லோன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் ரீபே பண்ணியிருக்கீங்கன்னு பொறுத்து அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த மாதிரி லோன்ஸ் மேலே லோன்ஸ் வந்து மேலே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் வந்து டிஃபால்ட்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரவே வராது. உங்களுக்கு இந்த லோன் வாங்குறது வந்து ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு ப்ரொசீஜராக ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.